அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்முடைய வாழ்வில் எல்லோருக்குமே கண் திருஷ்டி எனப்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான். அவற்றை போக்கும் சில பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். திருஷ்டி எனில் மற்றவர்கள் நம்மை பார்ப்பதில் நமது உடலிலும் உள்ளத்திலும் ஏற்படக்கூடிய ஒரு சில மாறுதல்களை பொறுத்தே குறிப்பதுதான். இவற்றை போக்க நாம் மீண்டும் பழையபடி வலிமை பெறவும் எந்த அளவில் நமக்கு பரிகாரங்கள் செய்தால் நமக்கு சரி என்று இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். உலகில் கண் திருஷ்டிக்கு பயப்படாதவர்களே இல்லை. கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் நம் முன்னோர்கள். பொதுவாகவே கண் திருஷ்டி தோஷம் உள்ளவர்கள் அதிக சோர்வுடன் மற்றும் இனம் புரியாத கைகால் வலிகளும் கொண்டிருப்பன். நன்றாக ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தை கூட திடீரென அழுது கொண்டே இருக்கும். புதிதாக கட்டிய வீட்டில் அதுவரை இல்லாத பண கஷ்டமும் மன கஷ்டமும் போன்ற பிரச்சனைகள் மேலோங்கும். இவையெல்லாம் கண் திருஷ்டி தோஷத்தினால் உருவானது என்று நம்பப்படுகிறதுங்க. இவற்றை நீக்க சில எளிய வழிமுறைகள் அல்லது பரிகாரங்கள் உள்ளன. வாங்க அவற்றை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். சிலர் யாருடைய கண் திருஷ்டியும் படாமல் இருக்க வேண்டி பெரிய அளவிலான உருளி என்ற பாத்திரத்தில் மலர்களை பரப்பி வைத்திருப்பார்கள். சிலர் நேரடியாக வீட்டினுள் கண் பார்வை படாமல் இருக்க பெரிய நிலை கண்ணாடியை வாசல் எதிரே மாட்டி வைத்திருப்பார்கள். வியாபார தளங்களில் வணிக விடுதிகளில் கண்ணாடி தம்ளரில் எலுமிச்சை பழம் ஒன்று மிதக்க விட்டிருப்பார்கள். அவ்வாறு செய்தால் அந்த நீரானது எதிர்மறை சக்திகளையும் கண் திருஷ்டி தோஷங்களையும் கிரகித்து எலுமிச்சை பழமானது அவைகளை செயலிழக்க செய்துவிடும் என்பது நம்பிக்கைங்க. இவற்றிலும் பல வகை உள்ளன. ஆனால் அதில் அடிப்படையானது சிவத்தை குறிக்கும். சுண்ணாம்பையும் பெண்களின் மங்கள சின்னமான மஞ்சளும் தான். சுண்ணாம்பு சைவமாகிய தூய்மையின் சின்னம். சத்வகுணம் உடையதாகவும் கிருமி நாசினியாகவும் செயல்படக்கூடியது, ஆற்றலுடையதுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தினை இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி வருவோர் கண் பார்வை படும்படி வைக்கலாம். கடை மூடும் சமயம் அதை எடுத்து தலையை சுற்றி அதை இடம் வலமாக மாற்றி எறியுங்கள். அல்லது கடையை மூடும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் வைத்து உங்களுக்கும் கடைக்கும் சேர்த்து சுற்றி அதை நசுக்கி இடவலமாக மாற்றி எறியலாம். இதனால் கண் திருஷ்டி கழியும் என்பது கூற்று என்று சொல்லப்படுகின்றதுங்க. மேலும் எலுமிச்சம்பழம் என்பது தீய சக்திகளை திருஷ்டியின் பாதிப்புகளை நெருங்க விடாமல் செய்யும். திருஷ்டி என்பது இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும் ஏக்க பார்வை பார்ப்பதும் கண்களால் கண்டு பொறாமைப்படுவதும் கண் பார்வை திருஷ்டி எனப்படுங்க. கிராமங்களில் இதனை எப்படி கழிக்கிறார்கள் என பார்க்கலாம் வாங்க. சிலர் கல்லுப்பு கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டு திருஷ்டி உள்ளவர்களை 3 முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுவார்கள். குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருவில் கொஞ்சம் மண் எடுத்து கடுகு உப்பு 3 மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து 3 முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகடுப்பில் போட்டுவிடலாம். இது கண் திருஷ்டியை போக்கும் தன்மை உள்ளதுங்க. இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்ய வேண்டுங்க. நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண் திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்கவிடலாம் சகோதரிகளே. வளர்பிறை என்று வெள்ளிக்கிழமையில் காலை 9 மணிக்கு கற்றாழை கட்டி தொங்க விடலாம். அது ரொம்ப சிறப்புங்க. வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சம்பழம் 5 பச்சை மிளகாய் என மாறி மாறி கயிற்றில் கோர்த்து தொங்க விடலாம். இதனை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் திருஷ்டி படாமல் இருக்க இந்த பதிவில் கூறியபடி இதையெல்லாம் நீங்கள் செய்தாலே போதும் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.